யாரு போன்ல மகள்? அந்த ஸ்வேதா தான் கால் பண்றா. அப்ப ஸ்பீக்கர்ல போடு, என்ன சொல்றேன்னு பாப்போம். என்னம்மா மகிழினி, ஆதியோட கேபின் போய் பாத்தியா? எப்படி இருக்கு? கேபின் ஃபுல்லா என் போட்டோஸ பார்த்ததும் அப்படியே வயிறறிஞ்சு போயிருப்பியே. ஆதி கேபின் ஃபுல்லா ஏன் முகமா இருக்கும் போது நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இனிமே அந்த கேபின்குள்ள போவ? எப்படி வெக்கமே இல்லாம ஆதி கூட ரொமான்ஸ் பண்ணுவ? ஆதி திரும்புற இடம்லாம் இனிமே இந்த ஸ்வேதா தான் இருப்பா. நீ ஒரு இடத்துல இருந்தா இந்த ஸ்வேதா 10 இடத்துல இருப்பா. என்ன ஹாஸ்பிட்டல் வரவிடாம பண்ணிட்டா? உன் இஷ்டத்துக்கு ஆதி கூட இருக்கலாம் நினைச்சியா? நடக்காதடி. எப்படி வீட்ல இருந்துட்டே ஹாஸ்பிட்டல்ல நான் நினைச்ச மாதிரி மாத்திருக்கேன் பாத்தியா? அது தாண்டி இந்த ஸ்வேதா. ஹாஸ்பிட்டல்ல மாத்த தெரிஞ்ச எனக்கு ஆதி மனச மாத்த தெரியாதா என்ன? இனிமே ஆதி பாக்குற இடம்லாம் இந்த ஸ்வேதா மட்டும் தான் இருப்பா. ஏய், நீ பாக்குற இடம் எல்லாம் இருக்கலாம், ஆனா நான் உன்னால பார்க்கவே முடியாத இடத்துல இருக்கேன். என்ன புரியலையா? ஏன்னா நான் ஆதியோட மனசுக்குள்ள இருக்கேன். உன்னால அங்க வர முடியுமா? சொல்லு, வர முடியுமா? சொல்லு. ஹேய், எதுக்குடி திரும்ப திரும்ப அதே போய் சொல்லிட்டு இருக்க? நான் ஆதிய பிரிஞ்சு படிக்க போன கேப்ல அவனை நீ வளைச்சு போட்டிருக்க. அவன் நேச்சராவே இறக்க சுபாவம் உள்ளவன். நீ உன் பிச்சைக்காரத்தனத்தை மூலதனமா வச்சு அவனோட சிம்பத்திய நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்க. நீ சிம்பத்திக்கும் லவ்வுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கியா? இல்ல பெரிய எடுத்த பையனை வளைச்சு போட்டுடலான்னு பிளான் போட்டிருக்கியா? ஏண்டி, ஆதிய லவ் பண்ண உனக்கு என்னடி தகுதி இருக்கு? ஆஃப்டர் ஆல் அவர்கிட்ட சம்பளம் வாங்கி வேலை செய்யறவ நீ. யாரடி வேலை செய்யறவ? நானும் ஆதியும் மதியும் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அது உனக்கு தெரியுமா? ஏய், என்ன இருந்தாலும் நீ பாதியில வந்து ஒட்டிக்கிட்டவ. ஆனா நான் சின்ன குழந்தையில இருந்தே ஆதியோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறவ. அவன் என்னோட அத்தை பையன், நான் அவனோட மாமா பொண்ணு. 2 பேருக்கும் ரத்த சம்பந்தம் இருக்கு. ஆனா உனக்கு என்னடி சம்பந்தம் இருக்கு? யாரடி நீ? எங்கேயோ இருந்து வந்து என் மாமனை சொந்த கொண்டாடினா நான் விட்டுருவேனா? ஏய், லவ்ங்கிறது சொந்த பந்தத்துக்குள்ள வர்றது இல்ல. அது எப்ப வரும், யார் மேல வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்கு ஜாதி, மதம், மொழி, ஏழை பணக்காரன்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்ததுதான் எங்க காதல். உண்மையான காதலோட சக்தி என்னன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நீ ஆள் வளர்ந்திருக்கியே தவிர உனக்கு அறிவு கொஞ்சம் கூட வளரவே இல்ல. முதல்ல உன்னை தெரிஞ்சுக்க. லவ் பண்றதுக்கு எந்த தகுதியும் தேவையே இல்ல. உண்மையான மனசு இருந்தா போதும். அது என்கிட்ட இருக்கு. ஆனா உன்கிட்ட மனசும் இல்ல, உண்மையும் இல்ல. உன்கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கு. அத வச்சு எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலான்னு நினைச்சிடாத. ஹேய், பணத்தை வச்சு எல்லாத்தையும் விலைக்கு வாங்க முடியாதுன்னு யாரடி சொன்னா? உன்ன மாதிரி பிச்சைக்காரங்க தனக்கு தானே சொல்லிக்கிற சமாதான வார்த்தடியாது. ஏய் நிறுத்து. இப்பதான் ஆதி உன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒன்னு புரிஞ்சுக்கோ, சின்ன வயசுல யார் மேல வேணாலும் பாசம் வச்சுக்கலாம். ஆனா ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரோட ரசனைகளும் மாறும், லட்சியங்களும் மாறும். ஒருத்தவங்களுக்கு என்ன வேணுங்கிறது அப்பதான் தெரியும். அதுக்கேத்த மாதிரிதான் அவங்க வாழ்க்கையும் தேர்ந்தெடுப்பாங்க, வாழ்க்கை துணையையும் தேர்ந்தெடுப்பாங்க. இதெல்லாம் எதுவும் புரியாம நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க. ஆதி சின்ன வயசுல இருந்து உன் கூட விளையாடுனதுக்காக வாழ்க்கை பூரா உன் கூட விளையாட முடியாது. ஆதிக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. இப்ப ஆதி மகிழினியை தான் லவ் பண்றான். அந்த உண்மையை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஹேய், என்னைக்குமே நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். எனக்கு எப்பவுமே நான் என் ஆதி கூட தான் இருக்கணும். அவன் தான் என்னோட உலகம். இவ்ளோ பேசுறீங்களே, நான் அவன் கேபின்ல வச்ச போட்டோஸ உங்களால எடுக்க முடிஞ்சுதா? சொல்லுடி, முடியல. அதே மாதிரிதான் ஆதியோட லைஃப் பார்ட்னரா வரப்போற என்னையும் உன்னால தடுக்கவே முடியாது. என் மகிழினி, ஆதி எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஒழுங்கா விலகி போயிடு, இல்லனா நீ ரொம்ப அவமானப்படுவ. ஏய்,
முட்டாள்தனமா சவால் விடாத. ஆதி மகிழ்னிய சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்னைக்கும் மகிழ்னிக்கு துரோகம் பண்ண மாட்டான். நீ குறுக்க வந்து கோவில்ல கிரிமினலா டிராமா பண்ணியே, அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்ச நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மகிழ்னியும் ஆதியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நான் பண்ணி வைப்பேன். அதை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. அப்படியா? அதையும் பார்க்கலாம்டி. பாக்கலாண்டி. எப்படி பேசுறா பாத்தியா மதி? ஆதி இன்னும் இவ ஒரு சின்ன பொண்ணுன்னு நம்பிட்டு இருக்கான். இவள ஹர்ட் பண்றதுக்கு அவனுக்கு மனசு வரலையா? விடு மகள், இதெல்லாம் ஆதி கிட்ட சொல்லிக்க வேண்டாம். இவள நாமளே பாத்துக்கலாம். இங்க பாருடா, உன் லவ்வரை படத்துக்கு கூட்டு போறதுக்கு காசு இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியே. ஏண்டா என்கிட்ட கேட்க கூடாதா? நான் ஒருத்த இங்க இருக்கும்போது லவ்வர்ஸ்ங்க கஷ்டப்படக்கூடாதுடா. சொல்லுடா, உனக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 300 இருந்தா போதும். டேய், 300 வச்சுட்டு என்னடா பண்ணுவ? நல்ல மால்ல இருக்க தியேட்டரா கூட்டிட்டு போ. அப்பதான் அவ உன்னை மதிப்பா. அதுக்கு ஒரு 1000 ரூபாவது வேணாமா? இந்தா இத வச்சுக்கோ, ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. முன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் லவ்வுக்கு அழிவே கிடையாதுண்ணே. வரேண்ணே. ஏய், ஓரமா நிக்க மாட்டியா? இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாடா? பர்ஸ தட்டி விட்டுட்டு போனது இல்லாம கால்ல மிதிச்சிட்டு போற. யோ, நான் வேலை பிஸியில போய்கிட்டு இருக்கேன். பெருசா பர்ஸ தட்டி விட்டுட்டு மிதிச்சிட்டு இருக்கேன். என்ன பெரிய பர்ஸ் இது? தூக்கி குப்பையில போட்டுட்டு போயா? என்னடா சொன்ன? விட மாட்டேன் இன்னைக்கு நானு. ஓடியதா? ஏய், கையேறா. சட்டையில கையேறா. கையேறா சொல்றல. அர்ஜுன், அர்ஜுன், எதுக்கு அடிக்கிறீங்க அவரை? அர்ஜுன், அவரை விடுங்க. அர்ஜுன், அர்ஜுன், எப்படிடா நீ அப்படி பண்ண? அர்ஜுன், என்ன பண்றீங்க? விடுங்க. கையேறா. விடுங்க. எதுக்காக மாதவன் அடிச்சீங்க? இந்த ஹாஸ்பிடல் நினைச்சீங்களா இல்ல என்ன நினைச்சீங்க?